ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வர்சர். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தமிழ் பகுதியிலிருந்து மிக முக்கியமான 50 வினாக்கள் பார்க்க போகிறீங்க. இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு பதில் தெரிந்ததுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது 8/2/2025 அன்று நடைபெற்ற தேர்வில் கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் தகுதி தேர்வு பகுதியில் இடம்பெற்றுள்ள வினாக்கள். இந்த வீடியோவில் 50 வினாக்களுக்கான பதிலை பார்க்கலாம். இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? ஆன்சர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவரோட இயற்பெயர் என்னன்னா கான்ஸ்டன்சு ஜோசஃபெஸ்கி. தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை இயற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர். இவருடைய இலக்கண நூல் என்னன்னா தொன்னூல் விளக்கம். செய்குதம்பி பாவலரை சதாவதானின்னு அழைக்கப்படுறாரு. சதாவதானம்ங்கிற கலையில் சிறந்து விளங்குனதுனால செய்குதம்பி பாவலரை சதாவதானின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் இந்நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. பெருஞ்சித்திரனாரின் இந்நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. ஆன்சர் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர் பாவலரேறு. அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். இவர் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ் செட்டு. அடுத்தது சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார்? சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் இயற்றிய மற்ற நூல்கள் திருவானைக்கா திருவந்தாதி, சீர்காழி கோவை, அம்பலவான தேசிகர் கழம்பகம், அம்பலவான தேசிகர் பிள்ளைத்தமிழ். அடுத்தது தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? ஆன்சர் பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். இவருடைய தமிழ் இலக்கிய கட்டுரைகளோட முதல் தொகுப்பை தமிழ் தூதுன்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்தது நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது? நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது? ஆன்சர் பேச்சுக்கலை. பொறுத்துக ஜெயகாந்தன், தர்க்கத்திற்கு அப்பால், சோதர்மன், சோகவனம், கி ராஜநாராயணன், நிலைநிறுத்தல், ஆர் சூடாமணி, இறுகமூடிய கதவுகள். ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைப்பர். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைப்பர். ஆன்சர் பொய்க்கால் குதிரை ஆட்டம். இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தப்படும் கலைகளில் ஒன்று. ராஜஸ்தானில் கட்சி கொடின்னு அழைக்கப்படுது. பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை ராஜஸ்தானில் கட்சி கொடினும் கேரளாவில் குதிரை காலினும் அழைக்கப்படுது. கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் சுதந்திர தாகம். இந்த நூலுக்காக 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது? கண்ணதாசன் எழுதாத நூல் இயேசு காவியம், ஆட்டனந்தி ஆதிமந்தி, சேரத்தாண்டவம், பாரி மலைக்கொடி. இவற்றுள் கண்ணதாசன் எழுதாதது சேரத்தாண்டவம். சேரத்தாண்டவம் நூலோட ஆசிரியர் யார்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவர் இயற்றிய ஒரு நாடக நூல் தான் சேரத்தாண்டவம். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் யார்? உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். இவருடைய சிறப்பு பெயர் புரட்சி கவிஞர், பாவேந்தர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதோ. இதெல்லாம் பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள். பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனாரின் சிறப்பு பெயர்கள் தமிழ் தென்றல், தமிழ்ச்சோலை. இவர் நடத்திய இதழ்கள் தேசபக்தன், நவசக்தி. அடுத்தது 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எழும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யார்? 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எழும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யார்? ஆன்சர் ராபர்ட் ப்ரூஸ்புட். இதில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவி தான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். அடுத்தது பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது? அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம், வரிது நிலைய காயமும்,
தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த, ஐவேறு வனப்பின் இளங்கதிர் விடுவும் நழங்கெழும் மணிகளும். கனிமவியல் பற்றிய தொடர் எதுனா ஆன்சர் ஆப்ஷன் டி, ஐவேறு வனப்பின் இளங்கதிர் விடுவும் நழங்கெழு மணிகளும். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு, சிலப்பதிகாரம்ல. அடுத்தது, மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவைத் தலைவராக பதவி வகித்த ஆண்டியது. மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவைத் தலைவராக பதவி வகித்த ஆண்டியது. ஆன்சர் 1972 முதல் 1978 வரை. இவர் வந்து தமிழ் அரசு கழகத்தை வந்து தொடங்கியவர். 1966ஆம் ஆண்டு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதை பெற்றார் மாப்போ சிவஞானம் அவர்கள். நெக்ஸ்ட்டு, உவமணி என்ற சொல்லின் பொருள் என்ன? உவமணி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் மணமலர். புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுபவர் யார்? புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுபவர் ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் வந்து திருவாடுதுறை மடத்தோட தலைமை புலவராக இருந்தார். திருவாவடுதுறை மடத்தோட தலைமை புலவராக இருந்தார். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் எது? ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் எது? ஆன்சர் நாடகவியல். இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் எது? இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் ஆன்சர் காவியதரியம். இது வந்து 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்கள் என்னென்னா பொருட்தொடர் நிலை செய்யுள், கதை செய்யுள், அகலக்கவி, தொடர்நடை செய்யுள், விருந்தச் செய்யுள், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், மகா காவியம். இதெல்லாம் வந்து காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்கள். இவற்றுள் குறிக்காத சொல் என்னென்னா காவியதரியம். அடுத்தது, தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் எது? தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் ஆன்சர் காரைக்குடி. நடுத்தர மக்களின் வாழ்க்கையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் யார்? வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் யார்? நடுத்தர மக்களின் வாழ்க்கையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் சூடாமணி அவர்கள். வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் கி. ராஜநாராயணன். இவர் வந்து கோப்பல்லபுரத்து மக்கள் என்னும் புதினத்திற்காக 1991ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அடுத்தது, மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் ராஜஸ்தானில் டேஷ் என்றும் அழைக்கப்படும் கலைமுறையே. மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்தது வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டம். ராஜஸ்தானில் கட்சி கொடின்னு அழைக்கப்படுது. அதே கேரளம்ல என்ன சொல்லியிருக்கோன்னா குதிரை காளின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று என்னென்னா பொய்க்கால் குதிரையாட்டம். ஆப்ஷன் ஏ, பொய்க்கால் குதிரையாட்டம் கட்சி கொடி என்பது சரியான பதில். ந. பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் எந்த இதழில் பணியில் இருந்தார்? ந. பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் டேஷ் இதழில் பணியில் இருந்தார். ஆன்சர் நவ இந்தியா. நவ இந்தியா, ஹனுமான் இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார். இவர் வந்து புது கவிதைகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். புது கவிதைகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ந. பிச்சமூர்த்தி அவர்கள். நெக்ஸ்ட்டு, தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் ஆன்சர் வாணிதாசன். இவருக்கு பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் செபாலியர் விருது வழங்கி சிறப்பித்திருக்காங்க. இவரை வந்து தமிழ்நாட்டு தாகூருனோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்றெல்லாம் வந்து புகழப்படுகிறார். தேடு கல்வி இல்லாததோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்வி கூடங்களில் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்து காட்டியவர் யார்? தேடு கல்வி இல்லாததோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்வி கூடங்களில் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்து காட்டியவர் யார்? ஆன்சர் பாரதியார். பின் வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் என்ன? கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் ஆன்சர் சிங்கவள்ளி. கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படும் பெயர்கள் என்ன? கையாந்தகரே, பிரங்கராசம், தேகராசம், கரிசாலை. இதெல்லாம் வந்து கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படும் பெயர். சிங்கவள்ளிங்கிறது தூதுவளைக்கு வழங்கப்படும் பெயர். தூதுவளை சிங்கவள்ளி என்றெல்லாம் அழைக்கப்படுவது வந்து தூதுவளை. அடுத்தது, தமிழ்நாட்டின் ஆழந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் ஆழந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது? ஆன்சர் திண்டுக்கல். அதே மதுரை வந்து தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் எது? ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் ஆன்சர் நாடு. பகைசை நெஞ்சமும் பற்றுள மென்றொரு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பகைசை நெஞ்சமும் பற்றுள மென்றொரு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தேம்பாவணி. தேம்பாவணி நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர்.
இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள படலம் எதுனா மகவருள் படலம். இந்த தேம்பாவணியில் 3 காண்டம் 36 படலம் 3615 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த நூலை வீரமாமுனிவர் அவர்கள் புறநிலை காப்பியம்னு குறிப்பிடுறாங்க. அடுத்தது, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார்? தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார்? ஆன்சர் கெல்லட். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சாமுவேல் பெப்பிசு. கூற்று 1, மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணியன் சீத்தலை சாத்தனார். கூற்று 2, இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு. கூற்று 3, பௌத்த சமய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. ஆன்சர் 3மே சரி. மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணியன் சீத்தலை சாத்தனார். மொத்தம் இவற்றுள் 30 காதைகள் இடம்பெற்றுள்ளது. ஆபுத்திர நாடு அடைந்த காதை எதுனா 24வது காதை, மிக முக்கியமானது. அடுத்தது, பொறுத்துக. குலசேகர ஆழ்வார் திருமாலின் கௌதமணியின் அம்சமாக பிறந்தவர். திருமங்கை ஆழ்வார் திருமாலின் வில்லின் அம்சமாக பிறந்தவர். பெரியாழ்வார் திருமாலின் கருட அம்சமாக பிறந்தவர். திருமாலிசை ஆழ்வார் திருமாலின் சக்கர அம்சமாக பிறந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிட கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே கூறியவர் யார்? ஆன்சர் திருமூலர் அவர்கள். ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுத்திட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிட கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே கூறியவர் திருமூலர். இவர் 11 சித்தர்களில் ஒருவர். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்ற ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர். ஆன்சர் அழகுனி சித்தர். அழகனி சித்தர். இவர் அழகும் அணியும் சேர்ந்து இருப்பதனால அழகனி சித்தர்னு பெயர் வந்தது. இவர் மொத்தம் 32 பாடல்கள் பாடியிருக்காங்க. அடுத்தது, உடைய கோவணம் உண்டு உறங்க புறத்திண்ணை உண்டு உணவிங்கு அடைக்காய் இலையுண்டு அருந்த தண்ணீர் உண்டு என்னும் வரிகள் பாடிய சித்தர் யார்? உடைய கோவணம் உண்டு உறங்க புறத்திண்ணை உண்டு உணவிங்கு அடைக்காய் இலையுண்டு அருந்த தண்ணீர் உண்டு என்னும் வரிகள் பாடிய சித்தர் யார்? ஆன்சர் பட்டினத்தார். பட்டினத்தாரோட இயற்பெயர் என்ன? ஸ்வேதாரண்யன். நிலையாமையை உணர்ந்த சீடர் யார்னா பட்டினத்தார். இயற்கை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் எது? இயற்கை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் எது? ஆன்சர் தொழில் பாடல். பொருத்தமானதை தேர்க. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணன் பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால் பிரம்மா சிவன் பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார். ஆன்சர் 1, 2, 3 மூன்றுமே சரியானது. முற்பிறவியில் வேடர் குலத்தலைவன் வீரமுருகன் என்னும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஒரு மலையில் பிறந்து வளர்ந்தாயினி என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்ற பாடல் தொகுப்பு எது? முற்பிறவியில் வேடர் குலத்தலைவன் வீரமுருகன் என்னும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஒரு மலையில் பிறந்து வளர்ந்தாயினி என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் தொகுப்பு. ஆன்சர் குயில் பாட்டு. அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல். ஆன்சர் பத சாகித்யங்கள். இவர் ஸ்லேடை பாடுவதில் வல்லவர். அழகிய சொக்கநாதர் ஸ்லேடை பாடுவதில் வல்லவர். காவடி சிந்தின் தந்தை யார்? காவடி சிந்தின் தந்தை ஆன்சர் சென்னிகுளம் அண்ணாமலையார். இவர் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சென்னிகுளம்ங்கிறது அவருடைய ஊர் பெயர். அடுத்தது, வம்பவழ திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வயத்திய நாதபுரிக்கு குழுகனோடு ஆடுக செங்கீரை. பிள்ளைத்தமிழ் நூல் வகை. ஆன்சர் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். பிள்ளைத்தமிழ் 96 வகை சிற்றிலக்கியங்கள் உண்டு. இறைவனையோ அரசனையோ குழந்தையாக கருதி பாடப்படுவது பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழில் 2 வகை இருக்குது. ஒன்று ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ். பொதுவான பருவங்கள் மொத்தம் 10 பருவம். 2லேயும் 10 பருவங்கள் உண்டு. பொதுவான பருவங்கள் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் மொத்தம் 7. கடைசி 3 பருவங்கள் ஆண்பால் பிள்ளைத்தமிழில் சிறுபறை சிறுதேர். பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு கழுங்கு அம்மானை ஊசல். அடுத்தது,
ராஜராஜ சோழ நூலா எவ்வகை பாவகை? ராஜராஜ சோழ நூலா எவ்வகை பாவகை? ஆன்சர் கலிவெண்பா. ராஜராஜ சோழ நூலாவை பாடியவர் வந்து ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் வந்து ராஜராஜன் மீது 391 கன்னிகளால் வந்து பாடப்பட்டது தான் இந்த ராஜராஜ சோழ நூலா. அடுத்தது திராவிட வேதம் என்று அழைக்கப்படுவது. திராவிட வேதம் வந்து திருவாய்மொழி. இச்சொல்லின் பொருள் இரும்போந்து. ஆன்சர் வந்து பருத்த பனை மரம். செண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட செண்பக நந்தவனத்தை அமைத்ததாய் செண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் யார்? செண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட செண்பக நந்தவனத்தை அமைத்ததாய் செண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் யார்? ஆன்சர் சூடாமணி பாண்டியன். பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படும் நூல் எது? பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படும் நூல் ஆன்சர் மணிமேகலை. மணிமேகலையின் ஆசிரியர் மதுரை கூலவாணியன் சீத்தலை சாத்தனார். அவர் வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். மணிமேகலை நூலை வந்து தமிழின் முதல் சமய காப்பியம் என்று அழைக்கப்படுது. புரட்சி காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆக்குவது ஏதெனில் அறத்தி ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. இடம்பெறும் நூல் ஆன்சர் யசோதர காவியம். யசோதரன்கிற அவந்தி நாட்டு மன்னனோர வரலாற்றை கூறுவது வந்து யசோதர காவியம். அடுத்தது, அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இதுக்கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையூலும் அல்லது கண்டது இல். இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இதுக்கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையூலும் அல்லது கண்டது இல். இப்பாடல் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. ஏடா போன்ற விழிசொற்கள் அதிகம் இடம்பெற்ற நூல் எது? ஏடா போன்ற விழிசொற்கள் அதிகம் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. ஏடா, ஏடி இந்த விழிச்சொற்கள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கலித்தொகை. அடுத்தது, உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருதற்கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்ட 10 பாடல்களின் தொகுதியது. உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருதற்கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்ட 10 பாடல்களின் தொகுதி என்னன்னா ஆன்சர் வந்து மறுதரவு 10. இது எதில் இடம்பெற்றிருக்கலாம்? ஐங்குறு நூற்றில் இடம்பெற்றிருக்கு. ஐங்குறு நூறு வந்து ஆவற்பாவினால் பாடப்பட்டது. 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்டது. இதில் வந்து 50 வினாக்கள் பார்த்தீங்க. இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 50 வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இல்லையாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.